अस्सलाम वालेकुम அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் அரிசி மாவு ரொட்டி. நாங்கள் இதை எப்படின்னா, பச்சரிசி 5 கிலோ வாங்குவோம். 1 கிலோ அரிசிக்கு பெரிய தேங்காய் 1 போடுவோம், சிறிய தேங்காய்னா 2 போட்டு மிஷினில் கொடுத்து அரிசியை நல்லா கழுவி ஒரு மணி நேரம் தண்ணி, அரை மணி நேரம் தண்ணியில் அரிசியை ஊற வச்சு வார வச்சு மிஷினில் கொடுத்து திரிசி இப்படி வச்சுக்கிடுவோம். இதை நல்லா ஒரு ஆளுக்கு ஒரு குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் மாவு. இதை நல்லா உப்பு போட்டு விரவிட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு விரவிட்டு, நல்லா தரன்னு பொட்டு விட்டு கொதிக்கிற வெந்நியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு, இப்படி லைட்டு சூடாக வெந்நியால் நல்லா பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொட்டி சாஃப்டாக இருக்கும். இப்போ இது தட்டுறது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வாழை இலையில் சூடான ரொட்டியை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு நல்லதுங்க. நம்ம ரொட்டி, இடியாப்பம் எல்லாம் சூடாக இந்த பேப்பர் போட்டு நம்ம வைக்கிறத விட, டிஷ்யூ போட்டு வைக்கிறத விட இந்த வாழை இலையில் வைங்கோ, இதில் உள்ள சத்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இப்படி தட்டி வச்சுருக்கல, வெடிக்குதுல்ல, இது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி தண்ணி தொட்டு 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 இப்படி தட்டணும். தட்டி இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இந்த ரொட்டி எப்படி தட்டுறேங்கிறத காட்டுறேன். இப்படி மாவை கையில் எடுத்து தண்ணி தொட்டு 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 இப்படி தட்டணும். இது தட்டும் போது வெடித்து வரும். வெடிப்பாக வரும்போது நம்ம தண்ணியை தொட்டுக்கிடணும். தண்ணியை கொஞ்சம் தொட்டுக்கிடணும். இப்படி 2 கையையும் வச்சு இப்படி 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 தொடும் போது தண்ணி வெந்நி நல்லா பொட்டு விட்டு கொதிக்கிற வெந்நியை ஊற்றிட்டு தான் இப்படி தட்டணும். பாருங்கள், வெடிக்காமல் வரும். லைஸாக தண்ணி இப்படி தடவி தடவி இப்படி தட்டணும். கை இப்படி விரலை இப்படி வச்சுக்கிறோம், இப்படி செய்யணும். அப்போ தான் அது உடையாமல் பிய்யாமல் வரும். அப்படி பிஞ்சு பிஞ்சு வரும்போது இப்படி கையை வச்சு அமுக்கிட்டு இப்படி 2 பக்கம், இந்த கையை எடுத்துட்டு இந்த பக்கமும் தண்ணி இப்படி தட்டி இப்படி தட்டி, இந்த பாருங்கள், இப்படி வச்சா இது வெடிக்கும் போது இப்படி லைட்டாக தண்ணி தேய்ச்சி, அதுக்கப்புறம் மெதுவாக ஓரம்லாம் எல்லாம் ஒரே இதாக சைஸாக வர்ற மாதிரி தட்டிட்டு, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இப்படி வைக்கணும். அடிப்பகுதியில், இந்த அடிப்பகுதியில் இப்படி வச்சா தான் இப்படி தவாவில் போடுறதுக்கு அது நல்லா வரும். நம்ம ஏற்கனவே ஒரு ரொட்டி போட்டு வச்சிட்டோம். இப்போ இதுக்கு என்ன வச்சுருக்கேன்னா, வாழைப்பழம். இதுக்கு வாழைப்பழம், அதுக்கப்புறம் சுகர் வச்சு சாப்பிடலாம், தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இது வத்தலை வறுத்து ஒரு துவையல், இதில் புளி வச்சு அரைச்சிருக்கேன். இந்த துவையில் வத்தலை வறுத்து ஒரு சின்ன துண்டு தக்காளி பழம். சில பேருக்கு புளி சாப்பிடக்கூடாது, அப்போ கொஞ்சம் தக்காளி வச்சு இப்படி அரைச்சிட்டேன். பாருங்கள், இதுதான் இன்றைக்கி காலையில் நாஷ்டா. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. இப்படி தட்டி வச்சுருவேன். இந்த மாவை பிணையும் போது நல்லா நம்ம அழுத்தி கொதிக்கிற வெந்நியை ஊற்றி ஒரு கம்பால் கிளறணும், கை வச்சிடக்கூடாது. கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா அதில் இருந்ததுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு, இப்படி லைட்டு மிதமான சூடால் வெந்நியை கையில் தொட்டு தொட்டு இப்படி பாருங்கள், இப்படி தொட்டு தொட்டு இப்படி பிசையணும். எவ்வளோக்குள்ள சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்குள்ள நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நேராக இதுக்குன்னே இரும்பு தவா நான் வச்சுருக்கேன். தோசைக்கு தனியாக, ரொட்டிக்கு தனியாக. இந்த ரொட்டி போட்ட தவாவில் தோசை வராது, இரும்பு கல்லத்தை வைப்பேன். பாருங்கள், இதுதான் இன்றைக்கி அல்சியா சேனலில் மாவு ரொட்டி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.